இதிலேருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு நம்ம என்னங்க செய்யணும்? நோய் எதிர்ப்பு சக்தி நிறைந்த உணவுகளை நம்ம எடுத்துக்கணும். பழங்களை விட ஒரு மரத்தையே உருவாக்கக்கூடிய பழக்கொட்டையில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகவே இருக்குது. அதை ருசியாக சமைச்சு சாப்பிட்டா உணவே மருந்தாகுங்க. இந்த பலாக்கொட்டையை பவர் ஹவுஸ் ஆஃப் நியூட்ரிஷன்னே சொல்லலாம். தூக்கி எறியக்கூடிய பழங்களுடைய தோல் கொட்டையில் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குதுங்க. இந்த பலாக்கொட்டையில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? விட்டமின் ஏ, விட்டமின் பி, சி, மினரல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் இருக்குது, ஜிங்க் இருக்குது, அயன் இருக்குது, பாஸ்பரஸ் இருக்குது, காப்பர், பொட்டாசியம், மெக்னீஷியம் இருக்குது, கார்போஹைட்ரேட், நார் சத்துக்கள், எண்ணற்ற ஊட்டச்சத்துக்களை கொண்டது தாங்க இந்த பலாக்கொட்டை. இதை உணவில் நம்ம சேர்த்துக்கிறதுனால நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? இம்ப்ரூவ் டைஜஸ்டிவ் ஹெல்த். த சீட்ஸ் ஆர் ஆல்சோ ரிச் சோர்சஸ் ஆஃப் டயட்டரி ஃபைபர். மலச்சிக்கல், செரிமான பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்க பலாக்கொட்டையை காய வச்சு பவுட்ரு பண்ணி